ஒரு 7 வருஷமா குழந்தை இல்லைன்ட்டு இங்கே வந்தோம். ஆளுங்க சொன்னாங்க. எங்கள் சாமி சொன்னார் 3 அமாவாசை 3 பௌர்ணமி வர சொல்லி. 3 அமாவாசை 2 பௌர்ணமி என் பையனுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தான். கை சுத்தமாக வராமல், நடக்க முடியாமல், பேச முடியாமல், ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருந்தான். இப்போ அவர்கிட்ட வேண்டிக்கினே கோயிலுன்னு சொல்ல முடியாது, ஒரு அம்மா வீடு. ஒரு கஷ்டம்னு சொல்லி அம்மா வீட்டில் போய் அழுவாங்களே, அந்த மாதிரி எனி டைம் கதவை தட்டினா அம்மா வீட்டில் எப்படி திறப்பாங்களோ அந்த மாதிரி இது எனக்கு. நான் வீடு கட்டினேன், ரொம்ப கஷ்டத்தில். அம்மாசைக்கு தான் வந்தோம். ஃபஸ்ட்டு ஏடு எடுத்து படிக்கும்போதே உனக்கு இந்த சேவன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அப்புறம் நாங்கள் அந்த சேவன பிரச்சனை இருக்குது, என்ன எதனால் யார் வச்சதுங்கிறது வச்சவங்க குடும்பத்தால் தான்ப்பா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னை காத்தான் தர முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் யோசித்து பார்த்தா சொன்னது எல்லாமே அப்படியே உண்மை. நூற்றி 8 காவல் தெய்வம் கருப்பசாமி கோட்டை. இது 108 காவல் தெய்வங்கள் என்னன்னா, அனைத்து தெய்வங்களும் ஒருபடைய பஞ்சபூதத்தை அடைக்காலும் போல பஞ்சமுகமும் பஞ்சபூதமும் கருப்பனே. ஐயனார், கருப்பன், முனீஸ்வரன், மதுரவரன், வீரபத்ரன், இப்படி பல பேர் உண்டு. இந்த வணக்கம் சால்டர் பெப்பர் நேயர்களே. இன்னைக்கு நம்ம ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் நம்ம எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 108 காவல் தெய்வம் கருப்பசாமி கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற தரப்பாக்கம் ஊராட்சியில் ஆகாஷ் நகரில் இருக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பல பேர் பல சிறப்புகளை சொல்கிறாங்க. கருப்பன் கேட்டதெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறாரு, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நோய்களை தீர்க்கிறாரு, செய்வனை எடுக்கிறாரு, குழந்தை பாக்கியமெல்லாம் குழந்தை பாக்கியம் அருள்றாரு அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. ஸோ அந்த மக்களோட லைவ் ப்ரூஃபு இங்கே பேட்டியாக நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த கோவிலை பற்றி அந்த கோவிலோட நிர்வாகி அவங்கள சொல்கிறாங்க. ஸோ நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கருப்பசாமியோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற ஒவ்வொரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளும் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே. இப்போ இந்த கருப்பு மூலமாக வேண்டுதலை நிறைவேற்றி அதுக்கு கருப்பு பலம் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நம்ம மீட் பண்ண போகிறோம். இப்போ அவங்ககிட்ட கொடுக்குறேன். உங்கள் பேர்? வீரன் சார். உங்கள் பேர்? அவ்வளோக்குடி. பாப்பா உங்கள் பேர்? ரித்திகா. நல்ல பேர். இப்போ கருப்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், எப்படி தெரியும்? கருப்பை பற்றி எப்படி தெரியும்னா, ஆளுங்க ஒரு 7 வருஷமா குழந்தை இல்லைன்ட்டு இங்கே வந்தோம். ஆளுங்க சொன்னாங்க. சாமி சொன்னார் 3 அமாவாசை 3 பௌர்ணமி வர சொல்லி. 3 அமாவாசை 2 பௌர்ணமி குழந்தை உண்டாயிருச்சு. பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கிறோம் நிறைவேற்றலான்ட்டு. வருஷம் இருந்துச்சு. இப்போ நிறைவேற்றிட்டு ஆண் வாரிசு கேட்கலான்ட்டு வந்துருங்க. இப்போ 2வது குழந்தைக்காக வேண்டிட்டு வந்திருக்கீங்க. கருப்பு தத்ரூபமா உங்களுக்கு செஞ்சிருக்காரு, கரெக்டா? ஓகே. எனக்கு குழந்தை இல்லைன்ட்டு வந்தேன். சரி, கரெக்டா செஞ்சுட்டாரு. திருப்பி இன்னொரு குழந்தைக்காண்டி வந்திருக்கிறோம். இன்னொரு குழந்தை வேண்டிட்டு வந்திருக்கீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். எனக்கு இந்த சாமி போய் ரொம்ப நம்பிக்கை, அதனால தான் வந்தேன். நான் கேட்குறதெல்லாம் கொடுக்குறாரு. எனக்கு பசங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பொண்ணு, அடுத்தது பையன் வேண்டு வந்திருக்கேன். கருப்பர் சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நான் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கிறேன், நிறைவேறினதே இல்லை. ஆனால் அந்த கருப்பர்கிட்ட நிறைவேறி இருக்கு. நினைச்ச காரியமெல்லாம் நிறைவேறி இருக்கு. என் பையனுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தான். கை சுத்தமாக வராமல், நடக்க முடியாமல், பேச முடியாமல், ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருந்தான். இப்போ அவர்கிட்ட வேண்டிக்கினே இப்போ எல்லாமே பரவாயில்ல. கொஞ்சம் பேசுகிறான், நடக்கிறான், கையும் பரவாயில்ல. அதனால் அமாவாசைக்கு தங்கிட்டு போகிறோம்.
அமாவாசைக்கு இங்கே கோயிலில் தங்குவீங்களா? ஓகே ஓகே. அந்த பூஜை அட்டன் பண்ணி ஆமாம், எல்லாம் பூஜையெல்லாம் பார்த்துட்டு நைட்டு தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு போயிடுவோம். இங்கே அன்னதானமெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே படுத்துப்போம். வந்த மக்களுக்கு கத்தருட வேணும் ஐயா அவரவர் குலசாமி கட்டடைச்சு மந்த கட்டி கட்டடைச்சு நோய் கேட்டு நோய் கேட்டு மக்களுக்கு தேசு வரும் ஆடும் தெய்வம் ஆடி செப்பாடும் தெய்வம் பாடி செப்பதப்படுத்தி பாதுகாப்பு அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாமல் தவளை விட்டு மந்திரித்து வைத்து வந்த ஐயா ஆடும் தெய்வம் ஆடி பாடும் தெய்வம் பாடி செப்பதப்படுத்தி பாதுகாப்பு எடுக்கிற ஏற்றுகளுக்கு மாற்றுவது எந்த ஒரு முறை இல்லாமல் 148 பொன்னருள் சங்கரு தந்த ஈஸ்வர நாராயண கத்தி கேரளமா கத்தி சிவன் பார்வதி பரமுகம் குரு பகவான் பற்றி சொல்லுங்க. என் பேர் கலாமுத்து கிருஷ்ணன். நான் இங்கே தான் பக்கத்தில் எனக்கு பெரிய பனிச்சேரி. நான் கிட்டத்தட்ட 2005 வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த கோயிலுக்கு. அதாவது கோயிலுன்னு சொல்ல முடியாது, ஒரு அம்மா வீடு. ஒரு கஷ்டம்னு சொல்லி அம்மா வீட்டில் போய் அழுவாங்களே, அந்த மாதிரி வந்து எனி டைம் கதவை தட்டினா அம்மா வீட்டில் எப்படி திறப்பாங்களோ அந்த மாதிரி இது எனக்கு. நான் வீடு கட்டினேன், ரொம்ப கஷ்டத்தில் எங்கள் வீட்டுக்கார் விட்டுட்டு போயிட்டாரு. அம்மா வீட்டில் மேலே கொட்டா கட்டி கொடுத்தாங்க. நான் மனசுக்குள்ளே வேண்டிட்டேன், நானும் தனியாக ஒரு சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போனேன். வேலை கிடச்சிது, வீடு கட்டினேன். 2 மாதத்துல பையனை கல்யாணம் பண்ணேன். அடுத்த வாரம் பொண்ணு கல்யாணம். எங்கள் வீட்டில் யாரும் சின்ன தலைவலி காய்ச்சல் இல்லை சேஸ்டோக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இங்கே வந்து நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, வந்து கதவை தட்டினோடனே எனக்கு வந்து சாமி வந்து நேரில் இருந்து பண்ணுற மாதிரி எனக்கு உடனே பலன் கிடச்சிரும். ஆமாம், நான் வந்து கஷ்டம்னு சொல்லி வந்து அழுதுன்னா நான் வீட்டுக்கு போனால் மன நிம்மதி. வீட்டில் கஷ்டன்றது அது வேற, அந்த குறை இங்கே வந்து சொல்லிட்டு போனால் அந்த மன நிம்மதி, சந்தோஷம், ஒரு நிம்மதியான தூக்கம் அதெல்லாம் இங்கே எனக்கு கிடைக்குது. ஆமாம், 2005 நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இடையில வர முடியலனாலும் என்னை எப்படியாவது வர வச்சிருவாரு, ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வர வச்சிருவேன். வந்து என்னை பார்த்துட்டு போ, நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லுவார். வந்து பார்த்துட்டு போகிறேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள். அது வீடு கட்டுறதுலாம் நிறைய பிரச்சனைலாம் இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும் வீடு கட்டி. இப்போ அந்த பிரச்சனை காரணம் வேறு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. அதெல்லாம் வீட்டில் கொஞ்சம் அப்பாவோட சொந்தத்தில் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்துச்சு. அவங்க மாயக்கட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி என்ன பண்ணாங்க, எல்லாமே ப்ளே பண்ணது காரணம். ஆனால் கருசாமிக்கு பதிலாக இல்லாமல் கூட இருந்து இவர் தான் வந்து எல்லாம் இவர் மூலியமாக வர வச்சு ஒரு அப்பா சாணத்துலேருந்து எல்லாமே இவர் தான் பண்ணார். அதனால இங்கே வரும்போது கொஞ்சம் திருப்தியாக போவோம், வரும்போது பிரச்சனையோட வருவோம். இங்கேருந்து போகும்போது நிம்மதியாக போவோம். வீட்டில் போனால் கூட இந்த வீடியோ கொஞ்சம் வேறு மாதிரி தெரியும்.
எப்படி சொல்கிறது, அந்த ஒரு உணர்வு. அப்படி திருப்பி வந்து நான் இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி ஐயா வந்து முதல்ல ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தாப்புல, நீங்கள் யார்ட்டையுமே உன் வாயை கட்டணும், யார்ட்டையுமே எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஆனால் அது நான் ஃபாலோ பண்ணல. எல்லாரும் நமக்கு நல்லது நடக்கிறோமோ எல்லாத்தையும் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதில் திருப்பி ஒரு 3 வருஷம் என்னால் வர முடியாமல் போயிட்டு 3 வருஷம் அந்த பழைய இது மாதிரி போயிட்டு அப்புறம் தட்டு மாதிரி வந்துட்டேன். இங்கே வந்துட்டு போனாலே ஒரு நல்ல ஆமாம் வாய்ப்பு கிடைக்குது. ஐயாட்ட வந்து கேட்டு போனாலே ஐயா வந்து யார் என்ன பிள்ளை வந்தாலும் அவங்க பிள்ளைய நினச்சி ஆசீர்வாதம் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதுக்கு முதல்ல இந்த ஐயாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். கற்பருக்கு சொல்கிற மாதிரி கற்பருக்கு பூஜை பண்ணுற ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். எந்த இல்லை ஏழ்மையில் வருதோ பெரிய பிள்ளையோ வருதோ அந்த ஏழ்வு இங்கே கிடையாது. எல்லாரும் இங்கே ஏற்ற தழுவி இந்த இடத்துல கிடையாது. எல்லாரும் சமம். எல்லாரும் கற்பூர பிள்ளைன்னு இந்த இடம் இருக்குது. அப்புறம் நான் வெளியில் இருக்கும்போது கூட ஒரு எலுமிச்சை குளம் கையில் கொடுக்குறாங்க, ஃபோட்டோ வாங்கிட்டு போவேன். அங்கே வந்து நான் ஒரு குடும்ப மெம்பருமே ஆகிட்டேன் வந்து போனதுனால. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் எந்த அளவுக்கு மாறி இருக்கு? வேலைக்கு போக முடியுது. கடன் இருந்தாலும் அது சமாளிக்கிற சக்தி இருக்குது. இப்போ இன்றைக்கி ஒரு சூழ்நிலை நம்ம ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தோன்னா அப்புறம் அந்த நம்ம கருப்பசாமியை நாங்கள் எங்களுக்கு இன்னொரு விஷயம் சொன்னாங்கன்னா இதை சொல்ல மறந்துட்டேன். நம்ம சம்பாதிக்கிறோம், ஆனால் நம்மளால் மிச்சப்படுத்த முடியல, பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்க முடியல, ஏதோ நமக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நம்மளால் உணர முடியறவங்க இந்த கோயிலுக்கு வாங்க, கண்டிப்பாக சேஞ்சு கிடைக்கும். என் அனுபவத்தில் சொல்கிறேன். நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கும், என்னடா நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா வேலைக்கு போகிறோம், ஆனால் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எதுவுமே செய்ய முடியலையே, நம்மகிட்ட என்ன குறை இருக்குது, உழைப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், இங்கே வாங்க சரியாகும். அதே இருக்கிறாங்களே
ஸ்டார்ட் பண்ணலாமா? சாமி வணக்கம். உங்க பேரு? எஸ் மணிராஜ். நான் புதுக்கோட்டை மாவட்டம் சுந்தம்பட்டியில் ஒரு ஒளியமங்கலம் காலையில் சுந்தம்பட்டி. இங்கே சென்னைக்கு நான் இன்டீரியல் டெக்கரேஷன் பிவிசி டோரு இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வாடகை வீட்டிலேருந்து ரொம்ப அவதிப்பட்டேன். சரி இந்த இடத்த அவங்க டியூவுக்குன்னு சொன்னாங்களேருந்து இந்த இடத்த வந்து 10,000 கட்டி மாதம் 1000 ரூபா 115 மாதம் டியூ போட்டு ஏடிஜிங்கிற அங்கிட்ட வாங்கி இப்போ அவர் வாங்கினோடனே கருப்பை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கல. அவருக்குன்னு ஒரு குடி மண் ஒரு ஓரமாக விட்டு பின்னாடி வீடு முன்னாடி கோயில் ஆக்கி வச்சுருந்தேன். இன்றைக்கி மொத்தமாகவே கருப்பனுக்குன்னு எடுத்துக்கிட்டு கேட்டார், கொடுத்துட்டேன். அதிலேருந்து ஒவ்வொரு நாளும் நான் சாமி அளவாக நான் எடுத்துக்கிறேன்ட்டு என்னால் முடிஞ்சதை நான் தொண்டு பண்ணி ஒவ்வொருத்தங்க வந்து எனக்கு குறிக்க சொல்ல முடியுமாண்ணா எனக்கு தெரியாது, எனக்கு படிக்காதவன். அவரை நான் சாமி குலசாமின்னு நினச்சி கும்பிட்றேன். அவர் என்ன பண்ணுறான்னு தெரியாது. நான் அதிவாரம் தட்டை எடுத்து ஏந்துறேன். அவர் வழி நடத்தி வாக்கு கொடுத்தாருன்னா உங்கள் நேரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான். அந்த திவாரம் தட்டை எடுத்து காட்டியில் ஒவ்வொருத்தங்களும் வாக்கு கொடுக்கல. அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு 2 பேர் சொல்கிறீங்க, அவங்க வர்றாங்க, அவங்க ஒரு 4 பேர் சொல்கிறாங்க. இப்படி பெருகினது தாங்க தவிர விளம்பரம் இப்போ தான். இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டும் வெளியிருக்கும், விளம்பரம் இப்போ தான். இப்படி பெருகினது தான் ஒரு சிறுவலமாக. அப்போ சிறு கோவிலாக இருந்தது. அப்போ அந்த வகையில் என்ன இந்த கோயிலை வந்து டெவலப்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக அது ஒன்று அற்புதங்கள் நிறையா நடத்துவார். அற்புதங்கள் என்னென்ன அற்புதங்கள் ஏதாவது 1 2 நீங்கள் சொல்ல முடியுமா? ஏற்கனவே இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? உங்கள் அற்புதங்கள்லாம் என்னென்னா ஆஸ்பத்திரியில் போய் செலவு பண்ணிவிட்டு தீராத ஒரு வலிகளும் தீராத ஒரு பிரச்சனைகளும் தூக்கிட்டு வருவாங்க. நைட்டில் அண்டை 10 மணி 11 மணி பேய் பண்ணி தூக்கிட்டு வருவாங்க. 10 பேர் தூக்கிட்டு வருவாங்க. அடங்காது. நம்ம கையை வச்சு திணறு போட்டால் கட்டுப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு கருப்பை எனக்கு வந்து அந்த பலனை கொடுத்து வச்சுருக்கிறதுனால அதை செய்கிறேன். எனக்கு குருங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மனுஷ ரூபத்தில் ஒரு குருமா இருப்பாங்க. எனக்கு வந்து இதே இடத்துல எனக்கு நிலையாக கிடைச்சது, நேரடியாக கிடைச்சது. அவர் சொல்கிறது என் மனசில் என்ன பளிச்சுன்னு ஒழிக்கிறாரோ, என் சொல்லில் என்ன ஒழிக்கிறாரோ, என் கண்ணில் என்ன காட்டுறாரோ, என் கைக்கு விரலுக்குள்ளே என்ன கொடுக்குறாரோ அதுதான். இப்படி தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக உணர்ந்து பண்ணது. அப்படிப்போ அற்புதங்கள்லாம் எப்படின்னா திடீர்னு ஒரு பிள்ளை ரொம்ப சிக்கலாக இருக்குது. தன்னை சுமக்கும் பிள்ளையாக இருந்தாலும் அந்த உயிரை எடுத்தால் காப்பாற்றுப்பான்னு சொல்லி கேட்பேன். அப்போது கனி தூக்கி அடிப்பார். இங்கேருந்து அந்த நெத்தியில் இருக்க தலையில் உள்ள கனி தூக்கி அடிப்பார். மேலே பூ கொடுப்பார். அதே போல் அந்த திருநூறு போட்டு கனியை சுற்றி திருநூறு போட்டு எழுப்புனா அந்த செகண்ட் எந்திரிச்சு ஃப்ரீயாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அப்போ ஒரு திருநூறை போட்டு இழுக்கையில் அவங்களை என்ன அது ஏன் இங்கே வந்தேன் அப்படிம்பாங்க. என்ன வீட்டில் தூங்காமல் இங்கே வந்து தூங்குறாப்பா என்னப்பா அப்படிங்க. அப்போ அப்படியா என்னையா ஒன்றும் இல்லை போ அந்த மாதிரி திடீர்னு உணர்வாங்க. அந்த மாதிரி அற்புதங்கள் போகிற உயிரையும் காத்து கொடுத்துருக்காரு. கோடிக்கணக்கு பேரை காப்பாற்றியும் கொடுத்துருக்காரு. இந்த 20 வருஷத்துக்குள்ளே கோடிக்கணக்கான பேர் காப்பாற்றி கொடுத்தாரு. பல கோயில் நடத்துகிறவங்களும் இங்கே வந்து கட்ட உடைச்சிருக்காங்க. பல கோயிலிருந்தும் இங்கே வந்து அங்கே பட்டின உள்ளதை சொல்லி இது பண்ணி போயிருக்காங்க. அவங்களால முடியாத இங்கே வந்து தீர்த்துக்கிட்டு அவங்க இது பண்ணதா தனி அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கோம். நான் இதில் கலந்து எனக்கு வர்றது அழுது ஒரு பிள்ளை சிரித்து போகணும், தூக்கிட்டு வர்றவங்க நடந்து போகணும், நோயை வர்றவங்க நோய் தீர்ந்து போகணும், நம்பி வர்றாங்க நல்லா இருக்கணும். அவ்வளோதான். இருக்கிற வரைக்கும் ஒரு கோபுரம் பூங்கோட்டை கரும்புனா இது வந்து உலகாலும் சட்டம், இது உலகத்துக்கு சொந்தம். எல்லோரும் நினைக்கலாம் ஒரு தனிப்பட்ட மனுஷங்க உருவாக்கி நடத்துகிறாங்க அப்படின்னு போட்டி போடுறவங்க கூட இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் தேவை. அது யார் என்ன நினச்சாலும் கவலை இல்லை. நமக்கு என்ன தோணும் நல்லது பண்ணணும், அது நல்லது பண்ணிட்டு போவோம். ஏன்னா வரையில் ஒன்றும் கொண்டு வரல, கோயிலும் கொண்டு போக போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் 4 வம்சங்களை வாழ வச்சோம்மா, தெளிவுபடுத்தினோமா, நல்லா இருக்கோம், தெளிவாக நிற்கிறோமா. அமாவாசை பௌர்ணமி அன்னதானம் நைட்டு தங்குவாங்க.
முதல் வரம் குழந்தை இல்லாதவங்களுக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் முதல் வரம் அந்த பிடி சாப்பாடு ஆடி அந்த கனியோடு வச்சுட்டு கொடுக்குறது. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10லேருந்து சாயந்தரம் வரைக்கும் அருள்வாக்கு போகணும். இது இல்லாமல் எந்த நேரம் 24 நேரமும் அல்லும் பகல் 60 நாளுங்கிற மாதிரி உடம்பு சரியில்லை, சீரியஸு, எமர்ஜென்சி அப்படின்னா எப்போ வேணாலும் வரலாம். கதவை தட்டி எந்த நேரம் வேணாலும் வரலாம். அது மாதிரி தான் இங்கே வந்து இதுதான் நேரங்காலம், இந்த டயத்தில் அதை பண்ணுவோம், இது பண்ண மாட்டோம். இங்கே வந்து எல்லாம் ஆண் ஜாதி பெண் ஜாதி தான். இந்த ஜாதி மதம்லாம் இங்கே சொல்ல மாட்டோம். இங்கே எல்லா பிள்ளைங்களும் ஒரே தாய் பிள்ளைங்க அப்படின்னு நினச்சி தான் இங்கே எல்லாத்துக்குமே பார்ப்போம். முஸ்லீம் வருவாங்க, கிறிஸ்டின் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. எல்லா மக்கள் வரையில் எல்லாத்துக்கும் மற்ற மதத்துக்காரங்களும் இங்கே வந்து வர்றாங்க. எல்லாரும் வர்றாங்க, எல்லாரும் பரிகாரம் பண்ணியிருக்காங்க. நான் பண்ணி கொடுத்துருக்கேன், இன்னமும் வர்றாங்க. அவங்களும் நேர்த்திக்கடன் கிடாய்களும் அருவாக்களும் எல்லாம் வச்சு படைச்சிருக்காங்க. என்னென்ன ஃபங்க்ஷன் இங்கே வந்து கருப்பருக்குன்னு சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க? ஆடி திருவிழா நடக்கும். சித்ரா ஆடி பௌர்ணமிக்கு ஊற்றி அந்த இது பண்ணுவோம். அதே போல் சித்ரா பௌர்ணமி தான் வருஷத்தில் ஒரு நாள் சிறப்பு பூஜை. பால் குடம் எடுக்கிறது. அவங்கவுங்க நேர்த்திக்கடன் மனசில் நினச்சியாப்பா எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, பால் குடம் எடுக்கிறப்பா எனக்கு வழி கொடு, அழகு போடுறவங்க நேர்த்திக்கடன் அது செலுத்துறவங்க. அந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி டயத்தில் வந்து இந்த குழந்தை வர வாங்குறவங்க அத்தனை பேரும் ஒரு கிடாவு நேர்த்திக்கடன், கை காப்பு அடையாளம், அருவா, அரிசி அந்த அன்னதானத்துக்குள்ளது சிறப்பாக அவங்க ஒன்று வந்து ஒரு கோழி அது ஒன்று செய்வாங்க. அந்த சித்ராபுரமிக்கு தான் அதை நேர்த்திக்கடனா இது பண்ணுறது. பால்குடம் சித்ராபுரமிக்கு அருவாள் ஏறி அருள்வாக்கு கொடுக்குறது. அது 8ஆம் திருவிழா அதே போல். அதுக்கப்புறம் நீ இப்போ 8ஆவது அது மாதம் அமாவாசை பௌர்ணமி நித்தமும் அது வந்து மாதம் 2 முறை அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். நைட்டு தங்குவாங்க, அன்னதானம் நடக்கும். அதுக்கு சிறப்பு பூஜை உண்டு. அந்த மாதத்தில் 2 தடவை சிறப்பு பூஜை, மற்றதெல்லாம் நார்மலாக ஓடும். இப்போ வந்து இந்த கோயிலில் 108 காவல் தெய்வம் கருப்பசாமி கோட்டை. இது வந்து 108 காவல் தெய்வங்கள் என்னென்னா அனைத்து தெய்வங்களும் ஒருபடைய பஞ்சபூதத்தை அடைக்காலும் போல பஞ்சபூதமும் கருப்பனே. ஐயனார், கருப்பன், முனீஸ்வரன், மதுரவரன், வீரபத்ரன், இப்படி பல பேர் உண்டு. இந்த பல பேரும் ஒரே வடிவம் தான். ஆதிசக்தியும் அவனே. இந்த நிலைக்கு தான் இது கருப்பசாமி கோட்டைன்னு வளர்ந்தது. இன்னைக்கு அத்தனை தெய்வங்களும் இங்கே இருக்குது. அத்தனை தெய்வங்களும் இங்கே நிலநாட்டியிருக்காங்க. அது கர்ம பலன் படி ஒவ்வொரு குடும்பத்தோட நிலையும் இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு காட்டி கொடுத்து அவங்க அந்த பரிகாரத்தை செஞ்சு பதப்படுத்தியிருக்காங்க. யாகம் பண்ணி அது பரிகாரத்தை செஞ்சு செயல்படுத்திருக்காங்க. அந்த பரிகாரம் நடத்தி கொடுத்துருக்கோம். அந்த நிலையில் ஒவ்வொருத்தர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு என்னென்னு எங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் நடக்கணும். 12 வருஷம் முடிஞ்சு 13ஆம் வருஷம் திருவிழா முடிச்சேன். முதல்ல சின்ன கோயிலாக இருந்து இப்போ ஆயிடுச்சு. பெருசாக இப்போ கும்பாபிஷேகம் பண்ணணும். இப்போ முன்கோபுரம் முடிஞ்சு பின்கோபுரத்தில் பெண்டிங்கில் இருக்கிறதுனால இப்போ கார்த்திகை 7ஆம் தேதி, தமிழுக்கு 7, இங்கிலீஷுக்கு 23 டேட்டு ஃபைனல் பண்ணி வச்சுருக்கோம். கும்பாபிஷேக டேட்டு. அதுக்குள்ளே பக்தர்கள் உங்களால் முடிஞ்சது அந்த திருப்பணி முடிவடைய, கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிய எல்லா மக்களும் 10 இது வரைக்கும் நான் வசூலுன்னு கேட்டதில்லை. இந்த திருப்பணிக்கணும். இப்போ நான் அதை தொடங்கி எடுத்துருக்கிறேன். 10 மக்களும் சேர்ந்த முடிவுக்கு வந்து எல்லா மக்களும் சேர்ந்து நிற்கட்டும். ஆனால் மக்களோட காசு தான். வர்ற மக்கள்கிட்டேருந்து நான் 1 ரூபா வாங்கினாலும் அந்த காசுலேருந்து தான் போட்டு பண்ணோம். இருந்தாலும் என் மனசில் தோன்று இருந்தாலும் எல்லாரும் ஒன்று கூடி அவங்கவுங்க மனசில் உள்ளபடி நிலப்படுத்தி அதை சீக்கிரம் முடித்து நிலப்படுத்தி கொடுத்தா போதும். அது கார்த்திகை மாதம் நல்லா சிறப்பாக எல்லா மக்களும் ஒன்று கூடி அந்த நல்லபடியாக அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்குறோம். புனித ஸ்தலங்கள் அப்படிங்கிற புனிதமாக நின்று தெய்வங்கள் மந்திரங்கள் வழி தெய்வங்கள் வளர வரும் மக்கள் நல்லா இருக்க, நோய் நொடி இல்லாமல், காற்று கருப்பு அண்டாமல், பேய் பிசாதம் அண்டாமல் எல்லாம் நல்லா இருக்க, எல்லா மக்களும் ஒன்று கூடி ஒற்றுமையாக இருக்க, ஒரு குடும்பங்கள் செதறின குடும்பம் ஒன்று சேர்ந்து வைக்கிறதும், குழந்தை வர இல்லாதவங்களுக்கு அந்த வரத்தை அள்ளி கொடுக்குறதும், இந்த நிலைகளில் கருப்பண்டை கேட்டு ஒரு கனியை வச்சு கொடுத்தாலும் நடக்குதா? அது நடக்குது. ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து ஒருத்தர் சொன்னார், 7 வருஷம் ஆச்சு நான் வந்தேன் கொடுத்தீங்க, ஆனால் நான் என்ன செய்ய தெரியாது. இன்றைக்கி வந்து எனக்கு திடீர்னு தோணி வந்துட்டேன். ஆனால் நான் அப்புறம் நான் அதுக்கு விளக்கம் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே கேட்கல. நீ வந்து திருப்பி வராது, தப்பு தான் கேட்டோம். ஆமையா தப்பு தான், இனி நான் அதை நினைப்படுத்திக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ ஆண் வாரிசு வேணும் இந்த மாதிரி கேட்கலன்னா நான் என்ன பண்ணுறேன், அந்த கருப்பண்டை மன்றாடி மரணித்து அவங்கள அந்த தெய்வங்களை கூப்பிட்டு வர்ணித்து அவங்களோட நிலைகளை உருவாக்கி அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். அது அவங்களுக்கு போய் சேருது. அவங்க அதை மனசார ஏற்றுக்கிட்டு நிம்மதியான தூக்கம், ஒரு கால் வலி, கை வலி, கை குடைச்சல், கால் குடைச்சல் எல்லா நிலைக்கும் ஆஸ்பத்திரி போகக்கூடிய நிலைகளுக்கு முதல்ல வினையத்த நோய் இங்கே தான் தீர்க்க முடியும். இந்த மாதிரி இடத்துகளில்
உடம்பத்த நோய்னா ஆஸ்பத்திரியில் சேர்க்கலாம். எல்லாமே ஆஸ்பத்திரி போனால் அப்போ ஆஸ்பத்திரியில் என்ன சொல்கிறாங்க, அதை டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுத்து பணம் போகுது. ஆனால் இங்கே வந்தால் அந்த பணம் வராது. இருந்தாலும் தெளிவுபடுத்துகிறோம். ஏன் தெளிவுபடுத்துகிறோம்? பணத்தை எதிர்பார்த்து தெளிவுபடுத்துகிறோம். பணத்தை எதிர்பார்த்து தெளிவுபடுத்தல இல்லை. எதுக்கு? எல்லாரும் நல்லா இருக்கு, நல்லா இருந்து அப்பா நான் நல்லா ஆகிட்ட வாங்கியது போய் அந்த தெய்வத்துக்கு ஏதாவது செய்யணும். எனக்கு இல்லை, தெய்வத்துக்கு செய்யணும். ஒரு அன்னதானம் போடணும், நம்மளால் முடிஞ்சது, புரியுதா இல்லையா? ஒரு ஒரு பட்டு எடுத்து கொடுக்கணும், ஏதோ ஒன்று இல்லாதவங்களுக்கு செய்யலாம் அப்படிங்கிறது யோசிக்கணும். இது ஒவ்வொரு மக்களும் கைவிட வந்த பிறகு போட்டி பொறாமல் இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக வந்து செயல்பட்டாவே இன்னும் எப்படியோ இருக்கலாம். இது கலியுக காலம். இந்த கலியுக காலத்தில் இந்த அளவுக்கு நிலப்பட்டுருக்குது இந்த கோட்டையில். வந்து நேராக வந்து அதை அரவணைச்சு நின்று பாருங்கள், செயல்படுத்துங்க. உண்மையில் உங்களுக்கு அதோட உணர்வு உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் நேராக வந்தால் தான் உணர்வு முடியும். அடங்காத பேய்களை அடைக்காலும் ஆடாத தெய்வங்களை ஆட விடும், வாட விடும். அது மாதிரி அவரவர் குலசாமிகளை அடக்கி வாழாதீங்க, ஆட விட்டு நிலப்படுத்திங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். அடக்குனா அந்த குடும்பத்தை சோதனை மேலே சோதனை வரும்னு சொல்லியே நான் வழிபாடு பண்ணி எப்படி வழிமுறைப்படி குடியில் எந்தெந்த தெய்வத்தை எப்படி கும்பிட்டு சொல்லியும் கொடுக்குறோம். எல்லா மக்களும் கேட்டு அதுபடி பண்ணிக்கிறாங்க. அதுபடி நல்லபடியாக நடக்குது, எந்த குறையில்லை. நீங்களும் வாங்க. அமாவாசை பௌர்ணமி மாதம் இங்கே அன்னதானம் நடக்கும். நைட்டு வந்து தங்குவாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் முதல் வரும், அப்புறம் மற்றவங்களுக்கு. அதே போல் வெள்ளி செவ்வாய் அருள்வாக்கு. இது வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு திருவிழா நடக்கும். ஆடி திருவிழா அது நார்மல் ஆடி திருவிழாவும் நடக்கும். ஒவ்வொரு விசேஷங்களும் ஆடிப்புறமும் நடக்கும். ஆடிப்புறம் அங்காளம்மாவுக்கு வளகாப்பு உண்டு, அதுலேயும் வளகாப்பு வந்து போட்டுக்கலாம். இந்த வேலைகளுக்கு எல்லாமே நடக்குது. ஒவ்வொரு படியாக இப்போ ஸ்டடி பண்ணிட்டுருக்கலாம். எல்லா மக்களும் ஒன்று கூடி வரணும். நீங்கள் நிலையாடிக்கிட்டு எல்லா தெய்வங்களும் இருக்குது உங்கள்ட்ட. எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்கக்கூடிய தெய்வம் எல்லா தெய்வமும் ஒரே இடத்துல இருக்குது. நீங்கள் வந்து செயல்படுத்தி உங்களுடைய கஷ்டங்களை போய்க்கலாம். உங்களுடைய உடம்புல உள்ள நோய் நொடிகளை தீர்த்துக்கலாம். இது கற்பன் சக்தி உள்ளவன், இவனை நம்பி வரலாம். நீங்கள் சின்னகர் பெரியவங்க கருப்பன் வந்து ஒரு 18 படிக்கு அரசுனா நீங்கள் நம்பி வரலாம். ஓங்காரமாக ஆகாச கருப்பனா அங்காரமாக நின்று கோபுரமாக நின்று வழி நடத்தி நின்னதுனால 108 காவல் தெய்வமும் தாயும் தகப்பனும் பிள்ளை 3,30,00,000 தேவர்களும் ஒன்றாந்து கொடுத்த சட்டப்படி நிலையாக நின்று அவன் வழி நடத்துகிறான். நான் வேலைக்காரன், நான் வேலை செய்கிறேன், அவன் சொல்கிறான், நான் செய்கிறேன். இதுதான் இங்கே உள்ள நிலை. இதுதான் சத்தியம். அதில் இந்த நிலையில் செய்கையில் பல ரூபத்தில் இருந்தாலும் நம்மளை சுற்றி சில பேர் இறஞ்சலாக இருந்தாலும் எனக்குன்னு கடைசி வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து எல்லோரும் விட்டு போனாலும் ஆரம்பத்துலேருந்து பக்கமாக இருந்து இந்த கோயிலை இந்த அளவு கட்டுறதுக்கு வழிவகுத்து நிலையாக நின்று எனக்கு பக்கமாக இருந்தது ஒரு குடும்பம். அதை நான் மறக்க முடியாது. அவங்களோட வாழ்வாதாரத்தையும் இதில் போட்டிருக்காங்க, அவங்களோட கஷ்டத்தையும் இதில் போட்டிருக்காங்க, அவங்க உழைப்பையும் இதில் போட்டிருக்காங்க, அதில் கண்ணீரையும் போட்டிருக்காங்க, அந்த கண்ணீரையும் போட்டிருக்காங்க. இப்படி நிலப்படித்து தான் இந்த குடும்பம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தோட நிலப்படி இன்றைக்கி அவங்களையும் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது எனக்கு இந்த மறுகும்பாஜம் பண்ணியாச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஆனந்தம், சந்தோஷம். எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டேன், நிம்மதியானதுனால. இவங்க தான் நான் இப்போ லாஸ்ட்டில் சொன்னதுக்கு இவங்க தான் எனக்கு உறுதுணையாக இருந்து கடைசி வரைக்கும் எனக்கு காத்து கொடுத்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கஷ்டம் நஷ்டம், என்னோடய கண்ணீர், என்னோடய கவலை எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்து கை கொடுத்து எனக்கு துணையாக இருக்குது. எனக்குள்ள அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒருத்தனாக என்னை உருவாக்கி நான் எப்படி எல்லா மக்களும் என் குடும்பமாக வச்சு நடத்துகிறோம், அது மாதிரி அவங்க குடும்பத்துக்குள்ளே நான் ஒருத்தன் அந்த நிலையில் நின்று பாடகரை கேட்கிறாரு. இல்லை நான் பண்ணியிருந்தேன். பேப்பர்ல மடிச்சிருக்கு கற்பூரத்தை கேட்பாங்க, அவரே பேப்பர்ல மடிச்சு
குழந்தை இல்லாதவங்க யாராவது இருந்துருக்காங்களா? தட்டுல இருக்கு பாருங்க. அண்ணா நீங்க எல்லாம் ஸோ அவ்வளோதாங்க, நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப விரும்பி பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். அண்ட் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போது இந்த கோவிலுக்கு நீங்களும் வரலாம். இந்த கோவிலோட பூசாரி தர்மகர்த்தா அவரோட நம்பரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது இந்த கோவிலுக்கு நன்கொடை ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் அவரோட ஜிபே நம்பர் இருக்குது, நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு கூட கொடுத்துக்கலாம். இது எந்த பெய்டு ப்ரமோஷன் எதுவுமே கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு கோவிலுக்கு ஒரு காணிக்கை கேட்குறாங்க, உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்கிறீங்க, அவ்வளவுதான். இது பெய்டு ப்ரமோஷனோ இல்லைனா விளம்பரமோ அட்வர்டைஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. நானும் இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுருக்கேன், இவரோட சக்தி எனக்கும் தெரியும். ஸோ இது வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர பெய்டு ப்ரமோஷனும் எதுவும் கிடையாது. மறுபடியும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக நன்கொடை கொடுக்கலாம். நான் அவரோட நம்பர் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.